வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போற படம், வினோத் இயக்கத்தில வெளிவந்திருக்கிற எப்படா வரும் எப்படா வரும்னு ரொம்ப மாசமா காத்துக்கிட்டு இருந்த விஜய் அவர்கள் சாரி முதல்வர் விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிற கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுது அவருடையது. படத்தின் பெயர் ஜனநாயகன். ஐ திங்க் என்னையும் சேர்த்து பல பேருடைய முதல் கேள்வி பகவந்த் கேசரி பார்த்த பிறகு, இந்த படத்த அது ஏன் பார்த்தோம்னா, அட்லீஸ்ட் நான் ஏன் பார்த்தேன்னா, இந்த படத்தோடைய ரீமேக் தான் இது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் அத பார்த்தேன். இந்த படத்த ரீமேக் பண்ணி இது கடைசியான ஒரு திரைப்படமாக, இத எடுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பாலகிருஷ்ணா அவர்கள் நடிச்ச அந்த ஒரு ஃபிலிம்லல்ல, அம் அது ஆல்மோஸ்ட் ஒரு செல்ஃப் அவேரான ஒரு ஜோன்ல ஆப்பரேட் பண்ணது. எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆ பாலகிருஷ்ணா அவங்களுடைய ஒரு பிரசன்ஸ் யூசுவலா எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். ரொம்ப ஓவர் த டாப்பாக இருக்கும். அவர் ரொம்ப பயங்கர சீரியஸா கத்தி கித்தி பண்ணும்போது கூட, ஆல்மோஸ்ட் நம்மள சிரிக்க வைக்கிற ஒரு குவாலிட்டியுமே அதில இருக்கும். அவர பார்த்தும் நம்ம சிரிப்போம். ஆனா, அவர் கூட சேர்ந்தும் அத ரசிப்போம். அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல தான் அவருடைய நெறைய படங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவரது "ப்ரோ ஐ டோன்ட் கேர்" அப்படின்னு அவர் சொன்னாருன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே அத ரசிக்கிறோம். அந்த ஸ்பேஸ்ல தான் அந்த படங்கள் இயங்குது. இப்போ விஜய் அவர்கள் வந்து இன் கம்பேரிசன் ஹி இஸ் ஃபார் மோர் இன்வெஸ்டட் ஆக்டர். ஹி இஸ் ஃபார் மோர் சீரியஸ் ஆக்டர் இல்லையா? அப்போ அந்த மாதிரி காட்சிகள் எல்லாத்துலயுமே அந்த ஒரிஜினல்ல இல்லாத அளவுக்கு இத நம்ம இன்னும் சீரியஸா தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதில அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே ரசிக்கிறோம் அப்படின்ற ஸ்பேஸ்ல இது இயங்க போறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு ஜெயில் ஃபைட்ல ஆரம்பத்திலேயே ஒரு சீன் ஒண்ணு வரும். அதில அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு தாத்தா தண்ணிய ரொப்பிக்கிட்டு இருந்தாருன்ற மாரி ஒரு ஐடியா இருக்கும். இதில தாத்தா தூங்க முடியல அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல இத ஆப்பரேட் பண்ணுவோம். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ அது வந்து நம்ம நகைச்சுவையாக பார்த்து அத ரசிச்சிருந்தாலும் கூட, இத நம்ம அப்படி பார்க்க போறது கிடையாது. இதில இந்த படத்துக்கு இன்னும் நெறைய வேலைகளும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திலயுமே இது இருக்கு. என்னென்ன வேலைகள் அப்படின்னா, இது கடைசி படம் அப்படிங்கிறதுனால, பழைய படங்களுடைய ஒரு ரெஃபரன்ஸஸ கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருக்கு. அதேபோல இது எலக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படிங்கிறதுனால, எலக்ஷன் சார்ந்த இவர கொஞ்சம் முன்னிறுத்துற மாதிரியான ஒரு இவருடைய நிஜ பெர்சனாலிட்டிய முன்னிறுத்துற மாதிரியான ஒரு ரைட்டிங் ஒண்ணு தேவைப்படுது. அதனால தான் அந்த தாத்தாக்கு வந்து தூக்கம் வரல, "ஏன்டா கெடுத்துட்டீங்க?" அப்படின்னு ஒரு ரவுடி பசங்கள கேட்கும்போது, ரவுடி பசங்க பாடுற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்ல, அவங்க பாடுற பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தா, "என்னை தாலாட்ட வருவாளா" அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடுறாங்க. இன்ஸ்டன்ட்டாக அவருடைய ஒரு பாட்டையே ஞாபகப்படுத்தும் வகையில. பட் இது வெறும் ஃப்ளேவராக மட்டும் எனக்கு தோணல. ஆல்மோஸ்ட் எப்படி எத வேணா விஜய் அவர்கள அ அரசியல் ரீதியா நம்ம முன்னாடி நிறுத்தணும் எல்லாரும் முன்னாடியுமே. அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல இது எனக்கு ஃப்ளேவராக மட்டும் தெரியல. ஆல்மோஸ்ட் மெயின் கோர்ஸ் மாரி தான் தெரிஞ்சுச்சு இந்த படத்தில. அவருடைய பெயர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லப்படுது. இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் நேம். பட் இந்த பெயர் வைக்கிறதுக்கான காரணம் 1 ஆஃப் கோர்ஸ் இது வந்து டிவிகே அப்படின்ற ஒரு அப்ரிவேஷன்ல அடங்குது. 2 பல கேரக்டர்ஸ் வந்து என்னதான் வெற்றி அப்படின்ற ஒரு பேர வச்சு ஒரு நெறைய பேர் கூப்பிட்டுருந்தாலுமே, நெறைய பேர் தளபதி அப்படின்னு கூப்பிடுறதுக்கான ஒரு இடத்தையும் இது அமைச்சு குடுக்குது. இந்த நட்சத்திரங்கள் வச்சு எடுக்கக்கூடிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமால, யூசுவலாவே அந்த நட்சத்திரம்னு தெரிஞ்சுக்கிட்டே, பார்த்துக்கிட்டே அந்த கேரக்டருக்குள்ள நம்ம இறங்குவோம். கரெக்ட்டா? பட் இந்த படம் ஒரு படிக்கு மேல போய், 2 விதமா இந்த கேரக்டர் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 1 வெற்றி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமாகவும், இன்னொன்னு விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல, அவருக்கு நேரடியா ரெஃபரன்ஸஸ்லாம் குடுக்கறதுனால, இது 2மே சேர்த்து தான் நம்ம இது ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு. வெற்றி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு ஆரம்பத்திலேயே அ ஒரு பெண்ண வளர்க்க வேண்டிய ஒரு இடத்துல தள்ளப்படுறாரு. அ அவர் அந்த பொண்ணு ஆப்வியஸ்லி மமிதா. விஜய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அந்த பொண்ணுடைய அப்பா கௌதம் மேனன் ப்ளே பண்றாங்க. கௌதம் மேனன் ப்ளே பண்ற இந்த கேரக்டர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு இருக்காரு. அதுக்கப்புறமா சரி ஓகே ஸ்க்ரீன் பிளேல இதுக்கு மேல இவர் தேவைப்படல அப்படின்ற ஒரு இடத்துக்கு அது போன பிறகு, ஆமா இப்போ வெற்றி வந்து விஜய வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள போனதுக்கப்புறமா டக்குன்னு ரேண்டமா ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல அடிச்சு முடிச்சுடுறாங்க. அது ஒரிஜினல்லேயும் அப்படிதான். இதுலயும் அப்படிதான் அது. எனக்கு என்னன்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி நம்ம நெறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு குடுக்கப்பட்டிருக்கு. என்ன மாரி இன்ஃபர்மேஷன்னா, இவருடைய கடந்த காலம் என்ன? வெற்றியோட கடந்த காலம் என்ன? அவருடைய ஆல்ரெடி அவங்க ரேவதி அவங்க அம்மாவ ப்ளே பண்றாங்க. அவங்க இறந்திருப்பாங்க, இவர் போய் மீட் பண்ணும்போது. அ திடீர்னு ஒரு ஒரு வனப்பகுதியில ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. அப்படின்னு ஒரு பாஷால நடந்த மாரி ஒரு ஃப்ளாஷ்பேக்ல பயங்கரமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அப்படின்ற மாரி ஒண்ணு சொல்லப்படுது. அவர் கூட சேர்ந்து மறுபடியும் பாஷான்ற மாரி ஒரு பவுன்சர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவர காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. காப்பாத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, அவருக்கு என்னைக்குமே
கூடவே நிக்கிற ஒரு ஒரு கும்பல் இருக்காங்க அவர சுத்தி அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுது. இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, இது எல்லாமே லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இவ்வளோ ஏர்லி ஆன் இன்டூ த ஃபில்ம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அ ஆனா இதெல்லாம் சொன்ன பிறகு டக்குன்னு பார்த்தோம்னா, ஓகே இனிமேல் இவர் இந்த பொண்ண வளர்க்க போறாரு அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள தள்ளுது. தள்ளுன உடனே ஓ! இப்போ வெற்றி அம் அம் இஸ் ரெடி ஃபார் இட்டா? ஒரு பொண்ணு வளர்க்குறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லல்ல. இப்போ தன்னுடைய இந்த கடந்த காலம்லாம் அனுமதிக்குதா? அவர் இந்த மாரி இடத்துக்கு போகுறதுக்கு, இவ்வளோ டைம் அவருக்கு எடுத்துக்கிறதுக்கு, அ அவருக்குமே அதில ஒரு ஆசை இருக்கா? அப்படின்றதெல்லாம் நம்ம பெருசா யோசிக்கிறதுக்கான நேரம் இல்ல. ஏன்னா, சட்டுன்னு போற போக்குல அந்த பொண்ணு வந்து, "நீ ஒரு அம்மாவ இழந்துட்ட. என்ன நீ அம்மாவ பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்றதுனால சும்மா ஊட்டி விடுற ஒரே ஒரு மொமெண்ட் ஒண்ணு வருது. இவர் வந்து கௌதம் மேனன் கிட்ட, "நான் இவள பார்த்துக்கிறேன், நீ வர வரைக்கும்" அப்படின்னு சொன்ன அந்த ஒரு அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வாக்கு போதுமானதாக இருக்கு அப்படின்னு இந்த படம் நம்மகிட்ட எதிர்பார்க்குது. திஸ் இஸ் எனஃப். லெட்ஸ் மூவ் ஆன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல தான் இருக்கு. அது எந்த மாதிரி படங்கள்ல போதுமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னா, இதுதான் முக்கியமான கதை, இதுதான் மைய கதை அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இருந்திருந்தா, போதுமானதாக இருந்திருக்கலாமோ என்னவோ! ஆனா இந்த படம் இப்ப நான் சொன்ன சில ஆங்கிள்ஸ் தாண்டி இன்னும் நெறைய ஆல்ரெடி நமக்குள்ள சேர்க்க ட்ரை பண்ணுது. ஏத்த ட்ரை பண்ணுது. திடீர்னு பார்த்தா ஆஃப்ரிக்கால ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு பேசுது. பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு மென்ஷன் பண்ணப்படுது. அங்க ஸ்வஸ்னியா அப்படின்ற ஒரு நாட ஒருத்தன் எப்படி கைப்பற்றினான், அந்த நாட்ட எப்படி சீரழிச்சான், அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள எப்படி சொரண்டுனான், அப்படின்ற மாதிரி ஒரு வில்லனுக்கான ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுது. இதே படத்துக்குள்ள தான் சட்டுன்னு பார்த்தா, ஒரு டெடி பேர பார்த்தா விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ட்ராமா இருக்கு. அதுக்குள்ள அவங்களுடைய அம்மா வந்து அ ஒரு பெண் வந்து எரிக்கப்படுறாங்க உயிரோட இருக்கும்போதே. இப்படி பல விஷயங்கள், பல பவர்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்னதா, சின்ன சின்னதா, சின்ன சின்னதா சேர்த்துக்கிட்டே இருக்கு இந்த ஃபில்ம். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு ஆரம்பத்தில இருந்தே வெரி ஏர்லி ஆன் இன்டூ த ஃபில்மே திஸ் இஸ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் திஸ் இஸ் ஆல் கமிங் அட் மீ டூ ஏர்லி. இத நான் ப்ராசஸ் பண்றதுக்கான இடமுமே எனக்கு பெருசா கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்து, அடுத்து, அடுத்து நகர்ந்துகிட்டே இருக்குல்ல. பகவந்த் கேசரியும் ஓரளவுக்கு அப்படிதான். அந்த படமுமே அந்த மாரி தான் மொமெண்ட் டு மொமெண்ட் தெரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா, அது பாலகிருஷ்ணா அவர்களுடைய ஒரு ஃபில்ம் அப்படின்றதுனால, நம்ம அத அவ்வளோ சீரியஸான ஒரு சினிமாவா எடுத்துக்காம, அத பார்த்துட்டு, அதில வரக்கூடிய சந்தோஷங்கள, "ஓ! பரவாயில்லையே, பரவாயில்லையேன்னு" ஒரு பிளசன்ட்டா சர்ப்ரைஸ் ஆகிட்டு, அத கடந்து போகுறோம். நம்போ விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய ஜனநாயகன நம்ம அந்த ஸ்பேஸ்ல இருந்து பார்க்க முடியாதுல்ல. சிக்கல் என்னன்னா, இதில இருக்கக்கூடிய மனிதர்கள், நிஜமான மனிதர்கள் போலவே தெரிய மாட்டேங்கிறாங்கன்னு நெனைக்கிறேன் நானு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் அந்த கதைக்கான தேவைய பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே அவங்க வந்துட்டு போறா மாரியும், அங்கங்க கதைக்கான தேவைக்கு ஏத்த மாரி அவங்க மனச ரேண்டமா மாத்திக்கிற மாதிரியும், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குள்ள அது ஏற்படுத்துச்சு. 1, 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஆர்மி ட்ரெய்னர் மாரி ஒருத்தர் வருவாரு. அவர் வந்துட்டு அ வெற்றி வந்து "விஜிக்கு நீ இந்த ட்ரெய்னிங் குடு" அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போகும்போது அந்த பொண்ண, அவர் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்றத எப்படி வேணா சொல்லலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, "இவ ரொம்ப எவ்வளோ கேவலம், இவலாம் பலவீனமானவ" அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டர் ஃபாஸ்டர்ன்னு ஓட வச்சுட்ருப்பாரு ஒரு இடத்துல. அ அதுக்கு ஒரு படி மேல போய் தன்னுடைய ஒரு ஆள வச்சு இந்த பொண்ண அடிக்க வைப்பாரு. ஒரு மாரி பியூரா ஹியூமிலியேட் பண்ணுவாரு. அதாவது இவருக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது. கண்டிப்பா ஒரு மிசோஜினிஸ்டிக்கான ஒரு ஆள் தான் போல. அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவர் இயங்கிட்டு இருப்பாரு. சரி ஓகே ஃபைன். இது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா தான் இருக்கு. பட் ஓகே ஃபைன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். பட் சில நிமிஷங்களுக்கு பிறகு அ வெற்றி வந்து ஒரு ஸ்பீச் ஒண்ணு குடுக்குறான். அந்த ஸ்பீச் எத பொறுத்து இருக்குன்னா, குட் டச், பேட் டச் அப்படின்ற ஒரு ஜோன்ல ஆப்பரேட் பண்ணுது. அந்த ஸ்பீச்ச அவன் பார்த்த உடனே இந்த ஆர்மி ட்ரெய்னரோட மனசு எந்த அளவுக்கு மாறிடுதுன்னா, ஓகே நான் இப்ப ஏத்துக்கிறேன். இது எல்லாமே என்னன்னா, இப்போ ஓகே இப்போ அவளுக்கு ட்ரெய்னிங் ஆகணும் அப்படின்றதுக்காக அவன் மனசு மாத்திக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அப்படிதான் எனக்கு கிடைக்குது. இல்ல ரேச்சல் ரெபெக்கா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் எடுத்துக்கங்களேன். அவங்க வந்துட்டு ஒரு நீதிக்காக பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல இயங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அ ஒரு ஒரு போராட்டத்தில அவங்களுடைய ஒரு பெண் வந்து செக்ஷுவல் அபியூஸ் செய்யப்படுறாங்க, கொலை செய்யப்படப்படுறாங்க. அ நிர்வாணமாக அவங்களுடைய ஒரு சடலத்த ஒருத்தன் தூக்கி எறிஞ்சுட்டு போயிட்டே இருக்கான். இந்த மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லா அஃபெக்டிங்கான ஒரு விஷுவலாக இருக்கு இது எல்லாமே இல்லையா? ரொம்ப ரொம்ப ம் ப்ரூட்டலான ஒரு இமேஜரியாக இருக்கு. இத சந்திக்கக்கூடிய ஒரு அம்மாவுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சில நிமிஷங்களுக்கு பிறகு தன்னுடைய பெண்ணினுடைய உடைய ஒரு ஷால் மாரி இவங்க வெற்றி மேல போடுறாங்க. போட்டுட்டு, "ஓ! சூப்பர் நான் காப்பாத்திட்டேன். நீ வேற லெவல்" அப்படின்றதுக்கான ஒரு கருவி மாதிரி மட்டுமே இவங்களுடைய கதாபாத்திரம். இந்த மாதிரி தான் எனக்கு எல்லா கதாபாத்திரங்களும் கருவிகள் போல தான் தோணுச்சே ஒழிய, இவங்க நிஜமான மனிதர்கள் அப்படின்ற ஒரு உணர்வு வர்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த படத்தினுடைய தேவை என்னவோ, அந்த தேவைய பூர்த்தி செய்வாங்க. அதுக்கப்புறம் டாட்டா பை பை அப்படின்ற மாரி ஒரு இடத்துல தான் இயங்கியிருக்கு. எல்லா படமுமே அப்படிதான். ஆனா உங்களுக்கு புரியுதுல்ல. அது நம்புற மாதிரி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க நிஜமான எமோஷனலி அஃபெக்டட் பீப்பிளாக தெரிவது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன்.
இந்த படத்தினுடைய தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது, இதனுடைய ஒரு முக்கியமான தேவை இந்த படத்துக்கு என்னவாக இருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள ஒரு மெஸ்ஸாயா ஃபிகராக முன்னிறுத்துவது. அ எம்ஜிஆர் அவர்களே ஆல்மோஸ்ட் மறுபிறவி எடுத்துட்டு வந்து, இந்த தமிழ்நாட்ட சீர்திருத்தத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு ஃபீலிங்க ஏற்படுத்த தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய அறிமுக காட்சியிலேயே அவங்க வந்துட்டு இந்தியன் எலக்ஷன்ஸ் அப்படின்ற மாரி ஒரு புக் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதன் பிறகு அவருடைய ஒரு ஒரு மாஸ் மொமெண்ட்டாக ஃபோர்கிரவுண்ட்ல வந்து எம்ஜிஆர் அவருடைய ஒரு ஃப்ரேம்டு ஃபோட்டோ அப்படியே பத்தி எரியிற மாதிரி அந்த நெருப்புக்கு சைடுல பின்னாடி அவர் நடந்து வரா மாரி, இல்ல ஒரு இடத்துல அந்த போர்ட்ரேட்லேருந்து இந்த ஹாரி பாட்டர்லாம் வரும்ல, திடீர்னு போர்ட்ரேட் வந்து பேச ஆரம்பிச்சுரும்ல, அந்த மாரி நிஜமாவே எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு போர்ட்ரேட்லேருந்து அவர் பேச ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு இருக்கு. வெவ்வேறு இடங்கள்ல வெற்றி வந்து கேமராவையே பார்த்துக்கிட்டு, நேரா ஆடியன்ஸ் கிட்ட பேசுற மாதிரி அந்த ஃபோர்த் வால் பிரேக்கிங்ன்னு சொல்லுவாங்கல்ல, அத அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாடி சேஃப்டி லெசன்ஸ் குடுக்குறாரு நான் சொன்னது போல. திடீர்னு பார்த்தா புஷி ஆனந்த் இங்கேருந்தோ வந்து அவர் ஒரு சின்ன கேமியோன்னு கூட சொல்லலாம். அவரும் ஒரு மொமெண்ட்டுக்கு அவரு ஒண்ணு வராரு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு டைமுக்கு மேல சில மொமெண்ட்ஸ் பார்க்கும்போது, ஆல்மோஸ்ட் நிஜமான ஃபீச்சர் ஃபிலிமுக்கு முன்னாடி இந்த கவர்ன்மெண்ட் ஃபண்டட் ஃபில்ம்ஸ் போடுவாங்கல்ல. ஓரளவுக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபீலிங்க தான் இது எனக்குள்ள உருவாக்குச்சுன்னு நெனைக்கிறேன். ஆனா நெறைய ஐடியாஸ் இருக்கு ஃபார் ஷூர். இந்த படத்தினுடைய எனக்கு ரொம்ப புடிச்ச கரு ஒண்ணு இருக்கு இந்த ஃபில்ம்ல. எது அப்டின்னா, அதாவது இந்த படத்தில பாருங்க ரிமோட் கண்ட்ரோல் ஹியூமனாய்ட்ஸ் இருக்கு. அ ஒரு மாரி டிக்டேட்டர்ஷிப் பண்ணணும். அதுதான் இருக்கிறதுலயே சமூகத்துக்கு தேவையானது அப்டின்ற மாரி ஐடியாலஜிக்கலா ஒருத்தன் ஸ்ட்ராங்கா இருக்கான். பட் இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு கரு என்னன்னா, இந்த போலீஸ்காரங்க அரசியல்வாதிகளுக்கு அடியில எப்படி சிக்கி தவிக்கிறாங்க? அவங்க நிஜமாவே நல்லது பண்ணணும்னு நெனச்சா கூட பண்ண முடியாத ஒரு ஒரு நிலைக்கு அவங்க எப்படி தள்ளப்படுறாங்க அப்படின்றது. அஃப்கோர்ஸ் நீங்க சொல்லலாம். எல்லா நல்ல போலீஸ பொறுத்த கதைகளுமே இதத்தான் அணுகியிருக்கு. வால்டர் வெற்றிவேல் போல படங்களாக இருக்கட்டும், சிங்கம் போல படங்களாக இருக்கட்டும், சாமி இந்த மாரி அடுக்கிக்கிட்டே போலாம்ல. ஒரு அரசியல்வாதிக்கு அடியில எப்படி முழிக்கிறான் அந்த போலீஸ் அப்படின்ற மாரி தான். பட் இந்த படம் ஒரு படி மேல போய் என்ன பண்ணுது அப்படின்னா, அப்பேற்பட்ட ஒரு நல்ல போலீஸ் எவ்வளோ சுலபமாக ஒரு கெட்ட ஆளாக மாறிடுறான். அவனுக்கு இந்த சிஸ்டம் மேலேயே ஒரு பெரிய அவநம்பிக்கை வந்துருது. மறுபடியும் இன்னொரு ஒரு படி மேல போய் இந்த படம் என்ன பண்ணுதுன்னா, சிஸ்டம் மேல அப்படின்றதையும் தாண்டி இந்த ஆளுங்களெல்லாம் அரசியல்வாதி ஆக்கினதுனால, மனிதர்கள் மேலேயே, மக்கள் மேலேயே அந்த மாதிரி ஆட்களுக்கு எந்த மாதிரி ஒரு கோவம் வர ஆரம்பிக்குது. அதுதான் பாபி டியோல் ப்ளே பண்ணக்கூடிய இந்த வில்லனுடைய கதாபாத்திரம் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப அ டீப்பான ஐடியாஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடியாஸ். ஆனா, அதற்கான படம் ஜனநாயகனா? அப்படின்றது தான் ஐ ரியலி வாஸ்ன்ட் கன்வின்ஸ்ட் அபௌட் தட். நெறைய வேலைகள எடுத்துக்கிச்சு அப்படின்னு நெனைக்கிறேன் ஜனநாயகன். ஒரு பக்கம் பகவந்த் கேசரி அப்படின்ற ஒரு படத்தோடைய சோல கெடாம நம்ம ஒரு ரீமேக் பண்ணணும் அப்படின்றது. மறுபக்கம் விஜய் அவர்கள அரசியலுக்கு வருவதற்கு ஏதோ ஒரு விதத்தில இது ஒரு ஒரு படம் புஷ் பண்ணணும். ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டிமெண்ட்ட உருவாக்க முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. அ அவங்களுக்கு நீங்க வோட் போடுறதுக்காக ஏதோ ஒரு இடத்துல உங்கள தள்ள முடியுமா அப்படின்னு பாக்குது. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய கடைசி ஃபில்ம் இது அப்படின்னும்போது, ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி அவர் கடந்த கால படங்களுடைய ஒரு ரெஃபரன்ஸஸ் ஏதாவது ஒண்ணு குடுக்கலாமா? அ அவர ஆட வைக்கலாமா? பாட வைக்கலாமா? இந்த ஜோன்ல இயங்குது. அஃப்கோர்ஸ் இது ஹெச் வினோத் படம் அப்படிங்கிறதுனால, ஏதோ ஒரு விதத்தில சமூக நீதிய பொறுத்தும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உளவியல் சிக்கல்கள் என்னென்ன? அத பொறுத்து பேசலாமா? அப்படின்ற ஒரு வேலைய ஒண்ணு எடுத்துக்குது. இது மத்தியில ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ கேப்சர் பண்ணது, ஒரு என்டர்டெய்னராக இருக்க முயற்சி பண்ணது, எல்லா மக்களுக்குமே அப்பீல் ஆக ட்ரை பண்ணது, இதெல்லாம் நினைக்கும்போதுல்ல, அ 3 மணி நேரம் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபிலிம்ல, இந்த பல வேலைகள்ல எந்த வேலையுமே எனக்கு ஒரு ஒரு திருப்தி குடுக்கும் வகையில, ஒரு ஒரு முழுமை குடுக்கும் வகையில இயங்க முடியல அப்படின்னு நெனைக்கிறேன் அதனால. இந்த படத்த பத்தி டக்குன்னு நான் இப்போ வெளிய வந்துட்டு அப்படி யோசிக்கும்போது, எனக்கு ரொம்ப என் மைண்ட்ல நிக்கக்கூடிய ஒரு இமேஜ் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது இத்தன ஐடியாஸ் பத்தி, எனக்கு நிக்கக்கூடிய ஒரு இமேஜ் வந்து ஒருத்தன் போலீஸ்காரன் வெற்றி, போலீஸ்கார யூனிஃபார்ம் அணிஞ்சுக்கிட்டு, அ ஏதோ பலவிதமான ஆயுதங்கள கையேந்துறான். அ அதில ஒரு அருவா மாரி ஒண்ணு வச்சுக்கிட்டு, ஒரு ஸ்வார்ட் மாரி ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கான். பின்னாடி வந்துட்டு ஒரு 4, 5 பேருடைய தலை துண்டிக்கப்பட்ட பிறகு அந்த உடல்கள் மட்டும் அப்படியே நிக்கிது. அவங்கலாம் கீழ விழுறாங்க. இந்த மாரி இமேஜஸ் தான் என் மைண்ட்ல இந்த படத்தில நிக்குது அப்படின்னு நெனைக்கிறேன் கடைசியாக. ஏன்னா இது அஃப்கோர்ஸ் நீங்க சொல்லலாம். இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படம் தானே, கமர்ஷியல் படம் தானே. இதுக்கெல்லாம் யோசிக்க தேவையில்ல. இது ஒரு ஃபேண்டசி வயலன்ஸ் தானே அப்படின்னு நம்ம சொல்லிறலாம். ஆனா சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த படத்தில இது வெறும் ஃபேண்டசி வயலன்ஸா மட்டும் பார்க்கறதில 2, 3 பிரச்சனைகள் இருக்குன்னு நெனைக்கிறேன். 1 இந்த நட்சத்திரம் இப்ப வெறும் ஆக்டர் மட்டும் கிடையாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. கரெக்ட்டா? 2 அவருடைய வேலை என்ன இந்த படத்தில அப்படின்னு பார்த்தா போலீஸ்காரங்க. அண்ட் படங்கள் எப்பவுமே
அது வெளிவரும் பொழுது அந்த சமூக சூழல் என்னவாக இருக்கு அப்படின்றதன் வழியாகத்தான் நம்ம பலமுறை அந்தந்த படங்கள நம்ம விமர்சிக்க வேண்டி இருக்கு. இப்போ இப்போ இருக்கக்கூடிய சமூக சூழல் என்னன்றது உங்களுக்கே தெரியும். அப்போ இந்த ஸ்பேஸ்ல நாடு பூரா இந்த மாதிரி ஒண்ணு இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னும்போது, நமக்குள்ள மைண்ட்ல நிக்கக்கூடிய ஒரு இமேஜ் வந்து ஒரு போலீஸ் யூனிஃபார்ம அணிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் போற வரவங்களெல்லாம் சரமாரியா சாவடிச்சுக்கிட்டு இருக்கான், கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், அ தலைய வெட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ற ஒரு ஐடியா இருக்குல்ல. அத நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்ட்டு யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா, அவன் கெட்டவன் மட்டும் அத பண்ணல. நல்லவனுமே அதத்தான் செய்றான் அப்படின்றது இருக்குல்ல. அம் சினிமேட்டிக்கலி ஆல்சோ இல்ல. எனக்கு ஒரு லெவலுக்கு மேல இந்த வன்முறை என்ன அஃபெக்ட் பண்றதே நிறுத்துச்சு. அஃபெக்ட்னா எப்படி சொல்றேன்னா, அதனுடைய எஃபெக்ட்டே நம்மளால ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா, ரெப்படிட்டிவா திரும்ப திரும்ப அத காமிக்கும்போதெல்ல, நமக்கு ஒரு விதத்தில நம்ப் ஆயிடுதுன்னு நெனைக்கிறேன். அதோடைய பவரே அது இழந்து எனக்கு துரந்தர் 2லயும் இந்த மாரி பிரச்சனை தான் இருந்தது. இழந்து நம்ம ஒரு மாரி ஓகே இங்க ஒரு தலை வெட்டப்பட்டுச்சா? இங்க ஒரு விரல் பறக்குதா? ஓகே இங்க ஒரு நாக்கு அறுக்கப்பட்டதா? ஸோ நமக்கு ரத்தத்துக்கும், ஒரு உயிரினுடைய ஒரு விலை என்ன? அப்படின்றதையே நம்ம உணராத ஒரு இடத்துக்கு நம்ம போயிர்றோம். 3வதாக இது வெறும் ஃபேண்டசி வயலன்ஸாக மட்டும் ஏன் பார்க்க முடியல அப்படின்னா, இந்த படத்தினுடைய தீசிஸே இதனுடைய ஒரு கன்க்ளூஷனே என்னவாக இருக்கு அப்படின்னா, இந்த வன்முறை தான் பதில்களை அளிக்கும். இந்த வன்முறை வழியாகத்தான் நீங்க பிரச்சனைகள தீர்க்க முடியும் அப்படின்றதே இந்த படம் முன்வைக்குதுன்னு தோணுது. ஏன்னா டக்குனு நம்ம விஜய்யோடைய ஒரு ஆர்க் எடுத்துக்கோங்க. அவ சண்டை போடுறது தான் அவசியம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் இந்த படம் அவள தள்ளுது. அ அவ்வளோ மட்டும் இல்ல. அ டுவர்ட்ஸ் எண்ட் வந்து வெற்றி வந்து ஒரு ஸ்பீச்ல பேசிட்டு இருக்கும்போது, சும்மா உட்காந்து அப்படியே அ கேண்டில்ஸ் எல்லாம் ஏத்திக்கிட்டு, புரொட்டஸ்ட்ட பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் வேலைக்கே ஆவாது அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தா, அது ஒரு மாரி டிஸ்மிசிவா தான் அத சொல்றாரு. ஸோ புரொட்டஸ்ட்ஸ் பண்ணுவது அப்படின்றது ஒரு பிரயோஜனப்படாத ஒரு விஷயம் அப்படின்ற மாரி தான் இந்த படம் தன்னுடைய நிலைய காமிக்குது. தன்னுடைய பார்வை அதுவாகத்தான் இருக்கு. அம் அதனால தான் இந்த படத்தினுடைய ஒரு லாஸ்ட் விஷுவல் யோசிக்க போனா, அந்த பெண்கள்லாம் ஓட்டு போட வர்றாங்க. அங்க வரும்போது, ஐயோ! பல பேர் இருப்பாங்களே, எங்கள ஓட்டு போட உடுவாங்களா, மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து அவங்க இருக்காங்க. ஆனா, அந்த பெண்கள் எதனால அவங்களால ஓட்டு போட முடியுதுன்னு இந்த படம் சொல்லுதுன்னா, அந்த இமேஜே, அவங்க வரும்போது ஏதோ கத்தி, கபடா, அருவாமனை இந்த மாரிலாம் ஏதோ பொருள்லாம் எடுத்துட்டு வராங்க. பார்த்த உடனே அவங்கள விட 2, 3 மடங்கு பெருசா இருக்கக்கூடிய அந்த ரவுடிகள், அவங்க கையில இருக்கக்கூடிய வெப்பன்ஸ வச்சுக்கிட்டு அவங்க பயப்படுறாங்க அப்படின்றத நம்ம நம்பணும் அப்படின்னு இந்த படம் ஒண்ணு எதிர்பார்க்குது. அண்ட் இன் எனி கேஸ்ல ஐடியாலாஜிக்கலா பேசினா கூட, அவன் உன்ன அடிக்கிறான்னா, நீ அவன அடிச்சு தூள் பண்ணு அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்குல்ல. அது நிஜத்தில எந்த அளவுக்கு நிஜ பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாக இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆ ஏன்னா இது இது இந்த படம் பல நிஜ பிரச்சனைகள பேசத்தானே முயற்சி பண்ணுது. ஸோ இது வெறும் ஃபேண்டஸியா மட்டும் நம்ம எப்படி பார்க்க முடியும்ல. ஆ ஏன்னா அந்த சிஸ்டம்க்கு என்னைக்குமே ஆயுதங்கள் அ கைப்பற்றுவதில அவங்களுக்கு இன்னும் கிரேட்டர் ஆக்சஸ் இருக்கும். கிரேட்டர் ஃபைனான்சஸ் இருக்கும். கிரேட்டர் ஆர்கனைசேஷன் இருக்கும். அண்ட் சில முறை அவங்களுக்கு தேவையான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே என்ன அப்டின்னா, அவன் பொருள் எடுத்தான். அதனால தான் நான் அவன போட்டேன். அப்டின்ற மாதிரியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தான் பல நேரம் சிஸ்டம் தேடிக்கிட்டு இருக்கு. எப்புட்றா இவங்கள ஆஃப் பண்றது? ஏன்னா ஃபோர்ஸ் மட்டும் தான் அதுக்கு தெரியுது யூஸ் பண்றதுக்கு. அதுக்கான சாக்குமே நம்மளே அவங்களுக்கு எடுத்து குடுக்குற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்க கூட சரிசமமாக இந்த இந்த சண்டை அப்படின்ற ஒரு ஜோன்குள்ள நம்ம இறங்கிட்டோம்னா, ஹெச். வினோத்துக்கு கண்டிப்பாக இது சுலபமான படமாக இருந்திருக்க முடியாது அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு பக்கம் ஆ பகவந்த் கேசரிய பராமரிக்க வேண்டியிருக்கு இந்த ரீமேக் வழியாக. 2 விஜய் அவர்கள தமிழ்நாட்டுடைய ஒரு காப்பாளனாக முன்வைக்க வேண்டியிருக்கு. 3 கடைசி படம்ன்றதுனால நாஸ்டால்ஜியா பொறுத்து அதுக்கான ஃபீலிங்ஸ உண்டாக்க வேண்டியிருக்கு. 4 சமூக அக்கறைய காட்ட வேண்டியிருக்கு. 5 என்டர்டெய்னராக ஆக்க வேண்டியிருக்கு. நம்ம சொன்னோம்ல, இது எல்லா வேலைகளையுமே வச்சு ஒரு ஹிட் படத்த நான் எப்படி குடுக்குறது? கமர்ஷியலி வயபிளான ஒரு படத்த குடுக்க முடியுமா? அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அனி ஆஃப் கோர்ஸ் ஆஸ் ஆல்வேஸ் டஸ் ஹிஸ் பெஸ்ட் வொர்க். முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம்குள்ள ஆக்குறதுக்கு நம்ம வேலை என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய பாடல்கள பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸாக ரீபர்ப்பஸ் பண்ணுவது. ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் அன் அட்மைரர் ஆஃப் ஹிஸ் வொர்க். ஆ பிரச்சனை என்னன்னா, ஜனநாயகன் இத்தன வேலைகள செய்ய முயற்சி பண்ணுவதில, எந்த வேலையுமே சரியா செய்யுதா? அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்குள்ள இருக்குன்னு நெனைக்கிறேன். இன்ஃபேக்ட் படம் முடிஞ்ச பிறகு, அ நெறைய பேர் இத பத்தி பேசியிருப்பாங்க. நெறைய பேர் அழுது கிழுதெல்லாம் நான் பார்த்தேன். அந்த மூவிங்கான ஒரு கம்பைலேஷன் மாரி ஒண்ணு காமிக்குது. விஜய் அவர்களுடைய ஃபில்மோகிராஃபில இருந்து எடுத்து, அ சின்ன சின்ன விஷுவல்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்க்கப்பட்டு, இதுதான் அவருடைய கடைசி படம் அப்படின்றதுக்காக அது பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அதெல்லாம் பத்தி பார்க்கும்போது, கத்தியாக இருக்கட்டும், துப்பாக்கி, கில்லி, காதலுக்கு மரியாதை இந்த மாரி பல படங்களுடைய ஃபுட்டேஜ் துள்ளாத மனமும் துள்ளும். இதெல்லோட ஃபுட்டேஜ் எல்லாம் வரும்போதுல்ல, ஆ நம்ம எல்லாருமே பயங்கரமா ரசிச்ச படங்கள்ல இது எல்லாமே. ஸோ இந்த ஒரு நடிகர் நெறைய சந்தோஷங்கள குடுத்துருக்காரு, படங்கள் வழியாக. பட் அந்த படங்கள்லாம் பொறுத்து சிந்திச்சுக்கிட்டே அப்படி நடந்து வெளிய வரும்போது, ஒண்ணு தான் எனக்கு தோணுச்சு முக்கியமாக. அந்த படங்கள் எல்லாத்துலயுமே விஜய் அவர்கள் கதாபாத்திரங்கள ப்ளே பண்ணாங்க. தன்ன தானே ப்ளே பண்ணிக்கல. அதான் வித்தியாசம் அப்படின்னு நெனைக்கிறேன்.
ஸோ இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் ஜனநாயகன். நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்ற எனக்கு சந்தேகம் இல்ல. உங்களுடைய தாட்ஸ் என்ன? கண்டிப்பா காமெண்ட்ஸ்ல விடுங்க. மறுபடியும் அடுத்த லாங் ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.